வணக்கம் மக்களே. நம்மளோட சூப்பர் பேட்ச் வந்து ஆர்ஆர்பி பிஓ அண்ட் கிளர்க்குக்கான சூப்பர் பேட்ச் 2.0 வந்து கம்மிங் மண்டேல வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி இதை பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 2 days தான் இருக்குது, உங்களை ரிமைண்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்றேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சூப்பர் பேட்ச் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க தேடி தேடி டெஸ்ட் போடாம நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்னா இம்ப்ரூவ் ஆவீங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது ப்ரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸ் வர எல்லா இதையுமே என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா கவர் பண்றோம். ஸோ என்ன அப்படிங்கிறத இதுல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்ம ஒரு 6 செக்மெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து வார்ம் அப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ் வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது ஒரு டெஸ்ட் பேஸ்ல வந்து என்ன பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா வடிவமைச்சிருக்கோம். ஒரு 36 நிமிஷத்துக்கு இந்த டெஸ்ட் வந்து நீங்க வந்து எடுப்பீங்க. 12 நிமிஷம் குவான்ஸ், 12 நிமிஷம் ரீசனிங், 12 நிமிஷம் இங்கிலீஷ். ஓகே, அந்த 12 நிமிஷத்தையே சப்டிவிஷனா 4 செக்ஷனா பிரிக்கிறோம். 3 நிமிஷமா வச்சு இப்போ குவான்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆர்ஆர்பி பிஓ அண்ட் கிளர்க்ல மிக மிக முக்கியமா நம்மளுக்கு கேட்க போறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரியஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். பிஓ எடுத்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து ஒரு 13 கொஸ்டின் இருக்கும். அதே இது ஆர்ஆர்பி கிளர்க் எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 20 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த சாப்டரை பேஸ் பண்ணி. ஸோ அப்ப இத டைம் வந்து நம்ம ரொம்ப கம்மியா எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட். ஓகே, ஸோ இதுல நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், குவான்ஸ்ல வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரியஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அண்ட் ராங் நம்பர் வந்து என்ன இருப்பான்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது ஒரு 3 minutes, இது ஒரு 3 minutes, இது ஒரு 3 minutes, இது ஒரு 3 minutes. ஓகே, ஸோ அதே மாதிரி எக்ஸாம் இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் எக்ஸாம்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கும் போது அதே மாதிரி பிளிங்கிங் ஆப்ஷன் வரப்போது. சிம்பிளிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் செக்ஷனா ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, அது சிம்பிளிஃபிகேஷனை போட முடியாது. நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு வந்து என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்போ ரீசனிங்ல நம்மளுக்கு இதே மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா 4 செக்ஷன், ஈச் செக்ஷன் 3 minutes தான் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்போம். இந்த 3 minutesல உங்களுக்கு என்னெல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன 1 marks தான் கேட்பாங்களா. லைக் வந்து இப்போ பிளட் ரிலேஷன் எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு 5 கொஸ்டின் இருக்கும். டைரக்ஷன் சென்ஸ், கோடிங் டிகோடிங், இன்இக்வாலிட்டி, சிலாயிசம், ஆல்கானிமரிக் சீரியஸ், பேர்ஸ் ஆஃப் லெட்டர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங்ல வார்ம் அப் டெஸ்டா இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல உங்களுக்கு என்ன வார்ம் அப் டெஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டெஸ்ட், ஃபில்லர்ஸ், எரர்ஸ் அண்ட் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், ரீஅரேஞ்ச்மெண்ட், கனெக்டர்ஸ், ஸ்டார்டர்ஸ், இது எல்லாமே என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா வார்ம் அப் டெஸ்டாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த டெஸ்ட் நம்ம வந்து என்ன பிளான் பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரும் கரண்ட் அஃபேர்ஸ். இது எல்லாமே ஒரே நாளில் தான் நீங்க வந்து எக்ஸாம் எடுக்க போறீங்க. கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு 20 நிமிஷம் கொடுப்போம். 25 கொஸ்டின் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அதை வச்சிருப்போம். ஸோ அதுக்கு தொடர்ந்து உங்களுக்கு உடனே கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இது வந்து ஏப்ரல் 1, ஓகேவா, 28ஆம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1. அப்போ 29ஆம் தேதி என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2ஆம் தேதிக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸா இருக்கும். 30ஆம் தேதி என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிட்டே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து டெஸ்ட் வந்து ஷெடியூல் பண்ணிட்டோம். ஸோ இதுல நிறைய சஜஷன் வந்து நம்ம கேட்டு தான் இந்த இதெல்லாம் முடிவு பண்ணியிருக்கோம். அதனால சார் நம்ம 28ஆம் தேதியில இருந்தே போகலாம், அதெல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டோம்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண மாட்டோம். அதையும் என்ன பண்ணிடுறேன் சொல்லிடுறேன். ஸோ இதை முடிச்சதுக்கு அப்புறம் ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்குக்கான ஒரு பிலிம்ஸ் டெஸ்ட். நம்மளுக்கு பிலிம்ஸ்ல உங்களுக்கு குவான்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாண்டர்டா பிஓ லெவல்ல என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் டெஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா வைக்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் குவான்ஸ் மெயின்ஸ் டெஸ்ட். இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்கு மெயின்ஸ் பேஸ் பண்ணி என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த குவான்ஸ் மெயின்ஸ் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ரீசனிங் டெஸ்ட் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இருக்கும், இங்கிலீஷ் டெஸ்ட்டும் இருக்கும். இதுல என்ன ஒரு விஷயம் நம்ம பிளான் பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இப்ப 28ஆம் தேதி ஏப்ரல் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் ஓப்பன் ஆகுது இல்லையா? அப்ப இந்த 3 டெஸ்டையும் நம்மளுக்கு போடுறது வந்து ரொம்பவே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும். ஸோ அதனாலதான் ஒரு நாளைக்கு குவான்ஸும் இங்கிலீஷும் வைப்போம்.
அப்ப 29ஆம் தேதி ரீசனிங் இங்கிலீஷ் எப்பவுமே என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஸோ முதல் நாள் கான்ஸும் இங்கிலீஷும் போட்டீங்கன்னா 2வது நாள் ரீசனிங்கும் இங்கிலீஷும் 3வது நாள் அகைன் குவான்ஸ் அண்ட் இங்கிலீஷ் வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வருவோம். ஸோ இது வந்து மண்டே டு சாட்டர்டே வர உங்களுக்கு வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்லா வீக்குமே எக்ஸாம் இருக்கும். எந்த ஒரு வீக்குமே எக்ஸாம் வந்து டிலே ஆகாது அண்ட் இல்லாமையும் இருக்காது. ஓகேவா? சண்டே வந்து உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. சண்டே ஃப்ரீ கிடையாது. நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு இல்லையா, அதோட வீக்லி குவிஸ் தான் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா சண்டே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா போடுவோம். ஓகேவா? ஸோ இது ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஃப்ரீ. யாருக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ராயல் பாஸ் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கேன் சார், அவங்களுக்கு இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. ஓகே, இல்ல சார் நான் மார்க் டெஸ்ட் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒன்லி மார்க் டெஸ்ட் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃப்ரீ. மற்ற எந்த பேக்கேஜஸ் வாங்கியிருந்தாலும் இது ஃப்ரீ வந்து வராது. இல்ல சார் நான் சூப்பர் பேட்சை மட்டும் தனியா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எஸ் நீங்க வந்து கண்டிப்பா வாங்கிக்கலாம். ஸோ ஆனா உங்களுக்கு அதுல கார்பரேட் பிரைஸ் 499 கொடுக்கும். அதுல நீங்க CWJ 40 அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா 40% டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு மீதி தான் 299 என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்குவாங்க. கம்மிங் 28ல இருந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே டெஸ்ட் நடக்க போகுது. நம்ம என்ன நினைப்போம், ஒரு இடத்துல போய் தேடி டெஸ்ட் போடுறத விட ஒரே இடத்துல வீட்டில் உட்காந்து இது வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தனியா உட்காந்து படிக்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகேவா? எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் நம்மளுக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்தே கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஒர்க்கு போறவங்க நம்ம தேடணுமே, ரொம்ப அதுக்கே டைம் ஆகுமே அப்படிங்கிற எல்லாத்துக்குமே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து RRB P1 கிளர்க் வந்து தமிழ்நாடு லெவல் காம்படிஷன். நம்ம தமிழ்நாட்டு பீப்புள் மட்டும்தான் அந்த டெஸ்ட் வந்து என்ன பண்ண போறாங்க பார்த்தீங்கன்னா போட போறாங்க. ஸோ அப்ப நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, உங்களோட ஸ்கோர் எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. சார் நான் டெஸ்ட் போடுறேன் சார், எனக்கு டவுட் வருது சார், அப்ப என்ன சார் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் ஒரு கூகுள் ஒரு லிங்க் வச்சிருப்போம். டெலிகிராம் லிங்க் வந்து என்ன பண்ணிருப்போம் பார்த்தீங்கன்னா வச்சிருப்போம். ஸோ அதில் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க இந்த டெஸ்ட் போடுறதுல ஏதாவது டவுட்டு, எனக்கு இந்த சம்மு தெரியலன்னு பார்த்தீங்கன்னா அந்த குரூப்ல போட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மென்டார்ஸ் உடனே அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சரை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்க கேட்டீங்கன்னா ஓகேவா? ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க இந்த குரூப்ல வந்து கேட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த குரூப்ல இருக்கிற எல்லாருமே நம்ம இதுக்கு முன்னாடி வந்து சூப்பர் பேட்ச் 1 கனெக்ட் பண்ணிருந்தோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? எந்த ஒரு டெஸ்டையுமே வந்து ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம குரூப்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இருக்கிறாங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு செக் பாயிண்ட் இதுல வந்து வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் டேஸ் எல்லாமே ஏன் லாஸ்ட் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீரியஸ்னஸ் புரியணும். ஒரு அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்குறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம அதோட ஒர்த்னஸ் என்ன, அந்த அமௌண்ட் நம்ம எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இன்னைக்கு நீங்க டெஸ்ட் எடுக்கலன்னு பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டை நாளைக்கு நீங்க எடுக்க முடியாது. இப்ப 10 நாள் கழிச்சு நீங்க டெஸ்ட் எடுக்க வாரீங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த 10வது நாள் ஆன்கோயிங்ல என்ன டெஸ்ட் போகுதோ அதுதான் நீங்க என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா போட முடியும். சார் அதுக்கு முன்னாடி உள்ள 9 டெஸ்ட் நான் போடணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1வது டெஸ்ட் முடிச்சா 2வது டெஸ்ட் ஓபன் ஆகும், 2வது டெஸ்ட் முடிச்சா 3வது டெஸ்ட் ஓபன் ஆகும், 3வது டெஸ்ட் முடிச்சா 4வது டெஸ்ட் ஓபன் ஆகும். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த ப்ராசஸ். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கிளாரிஃபை பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.